எஸ் ப்ளீஸ். நான் இந்த கிளாஸ் வந்து ஃபர்ஸ்ட் மலர் மருந்துன்னு யூடியூப்ல தான் சார் பார்த்தேன். ம். அப்புறம் ஒரு கிளாஸா அட்டன் பண்ண இப்போ உங்களோட கிளாஸ் வந்து இன்னும் ரொம்ப தெளிவா இருக்கு சார். ம். இப்போ ஜோதிடம், பரிகாரம், இப்போ ம். சாதாரணமா மலர் மருந்து அப்படின்னாலே 7 மனநிலைகள் 38 7 ம். மனநிலைகள் 38 ம். மலர் மருந்துகள். இப்படிதான் சார் ஒரு 2, 3 கிளாஸ் நான் அட்டெண்ட் பண்ணேன். உங்கள மாரி தெளிவா யாருமே எடுக்கல சார். ம். ஆ ம். 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 எனக்கு ம். இது ம். ரொம்ப புடிச்சதுனால தான் சார் இதுல நான் ஒண்ணு ஒண்ணா சேர்ந்துட்டு இருக்கேன் அப்படியே. ம். ம். இப்ப நம்ம ஒண்ணு ஒண்ணு தேடுறதேங்கிறது பார்த்தீங்கன்னாலே, இந்த மனம் அது செம்மையானால் மந்திரங்கள் ஜெபிக்க வேண்டாம். இது சும்மா இப்படி கேள்வி தான் பட்டுருக்கோம். அது ம். ஆரம்பத்துல அப்படிதான் கேள்விப்பட்டுருக்கோம். மனமது செம்மையானால் ம். மந்திரங்கள் ஜெபிக்க வேண்டாம். ஆமா. ம். இப்ப செம்மையாயிடுச்சுன்னா ம். மந்திரமே தேவையில்ல அப்படிங்கிறது ம். அப்ப ம். நம்ம வந்து புரியல. என்ன ம். மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம். மந்திரம்லாம் சொல்லி கந்த சஷ்டி இதெல்லாம் நான் சின்ன வயசுலேருந்து சொல்லிக்கிட்டே தான் சார் இருப்பேன். இது ம். கந்த சஷ்டியிலேருந்து என்னென்னவோ விநாயகர் புராணம், ம். திருவிளையாடல் ம். புராணம் இப்படி ஒண்ணா பண்ண 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 ஒரு ஆன்மீக கிளாஸ் ஒண்ணு அட்டெண்ட் பண்ணேன். அப்புறமா ம். மலர் மருந்து எனக்கு கடைசியா எனக்கு ரொம்ப மனம் வந்து தெளிவு, அமைதி, நிறைவு ம். எல்லாமே ம். கிடைச்சிருக்கு சார் எனக்கு இதுல. உண்மையிலுமே நம்ப இப்போ ஒரு ஒரு குழப்பமான ஒரு மனநிலை அப்படின்னா செரட்டோ. ஆ ம். அத ஒரு 4 சொட்டு போட்டோம்னாலே அது ஒரு இது தீந்துடுது. அதே மாரி ம். ஒரு ம். 2 இதுன்னு பார்க்கும்போது, இது செய்யலாமா? அது செய்யலாமான்னா, உடனே ஸ்கிளாந்தரஸ் அப்படின்னு. அது ம். ம். போட்டோம் சார் ஒரு நிகழ்ச்சி ஒண்ணு. நாங்க ஒரு இதுக்கு போறதுக்கு போவோமா? வேண்டாமா? அப்படின்னு யோசிச்சுட்டு ம். இருந்தோம் சார். இதுக்கு செய்வோமா? ம். வேணாமான்னு நினைச்சுட்டு இருக்கும்போது, உடனே இந்த மலர் மருந்து 4 சொட்டு போட்டு தண்ணீல குடிச்சேன் சார். ம். குடிச்சிட்டு படுத்தேன் சார். மறுநாள் காலையில அதுக்கான இதுவே ஒண்ணுமே தெரியல. அது சூப்பர், கடைசியா அங்க சூப்பர். போற இதுவே இல்லாம போயிடுச்சு. ம். 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 அப்போ சரிங்க மேம். இன்றைய நல்ல வகுப்புல அ. அ ம். அது மாரி ஒண்ணுமே சார் இப்போ ஒரு மாரி மனசு இதா இருக்கு. சரி ஒரு மாரி பதட்டமா இருக்கு. ஒரு இடத்துக்கு போகணும். அப்ப உடனே இம்பேஷன். இந்த மாரி நமக்கு ம். வந்து இந்த கிளாஸ் புரிய நம்ம அந்த டைம் போட்டுக்கிட்டாலே, அந்த ம். உள்ளுணர்வே நம்மளுக்கு வந்து வழி நடத்துது சார். சூப்பர், சூப்பர், சூப்பர் மேம். ஆ. சரி, இன்றைய வகுப்புல நம்ம இந்த டேட் ஆஃப் பர்த், நேம், பஞ்சபூதங்கள் அடிப்படையில பார்க்கும்போது, இன்றைக்கு வந்து ம். நம்ம பெயரினுடைய அடிப்படையில வந்து நம்ம ஒரு ம். நேம்ல இருக்கக்கூடிய முதல் எழுத்துக்கள் வந்து எப்படி வந்து இருக்குது அப்படிங்கிற பார்த்தோம் இல்லையா? இதுல உங்களுடைய புரிதல்கள் என்ன அப்படிங்கிறத பதிவு செய்ய முடியுமா? ஆ, ஆமா சார். இப்போ இதுல வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, பீன்னு வரும்போது பீச். இப்ப பெர்ஃபெக்ஷன் அப்டின்னாலே பீச்சுன்னு நமக்கு புரியுது சார், நம்ம படிச்சதுனால. இப்போ ம். நீங்க அதுல வந்து சில இது சொன்னீங்க. பீச் ம். அப்டின்னாலே வந்து 2 வேர்ட் சொன்னீங்க சார். ம். அது வந்து ஹீலிங் அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன்னு சொன்னீங்க. அப்போ ம். இதுல ஒரு இவ்ளோ விஷயம் இருக்கு. இப்ப பீச்னா இப்ப நம்மளுக்கு வந்து நம்ம பெர்ஃபெக்ஷன் அப்டிக்கு மட்டும் தான் படிச்சோம். இதுல ம். வந்து இப்படி ஒரு இது இருக்கு. அப்புறம் அந்த 5 டூ 8ன்னு அதுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி இது மாரிலாம் குடுத்துருக்கீங்க. இப்போ ம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, எல்முங்கும்போது பொறுப்பு உள்ள நி ம். நபர்கள் அப்படின்னு எல்முக்கு பார்த்துருக்கோம். ம். இப்போ அதே மாரி பார்த்தீங்கன்னா, மண்டலம், செல்லு இப்படின்னு சொல்லி நீங்க எல்லாமே ஒரு எப்படி சொல்றது சார்? நல்லாவே நீங்க கிளாஸ் எடுக்குறீங்க சார். எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. அ ஓகே, ஓகே. ரொம்ப நல்லா இருக்கு சார். அதே மாரி இந்த 6 இது சொன்னீங்கல்ல சார். இப்ப நம்ம ம். வந்து ம். தேனி இதுன்னா நம்ம சும்மா அப்படியே கூட தான் பார்த்துருக்கோமே தவிர, அதுல ஒரு 6 இருக்குமான்றது தெரியல. இருந்தாலும் ஒரு டவுட்ல தான் 6ன்னு நான் சொன்னேன். ம். ஆனா அது கரெக்ட்டா ஆயிடுச்சு சார். சூப்பர், சூப்பர், சூப்பர் மேம். ம். 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 அது மாரி எனக்கு இவ்ளோ பீன்னும்போது தேனீங்கிறது சொன்னீங்க. ம். இப்ப நீங்க அடுத்து வந்து முடியறது வந்து ஹச்சுக்கு ஹீதர்ன்னு சொல்லியிருக்கீங்க. ம். 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 அ ம். இப்ப இந்த 5 நாள் கிளாஸும் ரொம்ப விளக்கமா இருக்கும்னு நெனைக்கிறேன் சார். இந்த ஒரு நாளே ரொம்ப கிளாரிட்டியா இருக்கு சார். ஓகே. தேங்க் யூ மேம். தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ சார். வணக்கம் குட் சார். ஈவினிங் சார். எஸ், வணக்கம் மேம். சார் இப்போ இதுல பாத்தீங்கன்னா, பேட்ச் ஃப்ளவர் அப்படிங்கிறத விட கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாமே கலந்துருச்சுங்க சார். ம். 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 இன்க்ளூடிங் ம். இங்கிலீஷ் சப்ஜெக்ட்டும் கலந்துருச்சு.
ஒரு ஓ ஆல்பாபெட்ஸ் வந்து எப்படி எப்படி வந்து ஒரு பரிணாமமா வந்திருக்கு அப்படிங்கிறது இது ஒரு உண்மையிலேயே ஒரு புதுமையான விஷயம் சார். இது எங்களுக்கு தெரியல. ம் 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 ரொம்ப இது ஒரு ரேரா இருக்கு. ரொம்ப புதுமையான விஷயம் தான் நாங்க சொல்லுவோம். அதுல அந்த காம்பினேஷன் பண்ணி சொன்னீங்க இல்லைங்க சார். இந்த இந்த ஸ்டேஜ்ல இந்த லெட்டர் இருக்கு. இந்த லெட்டர் ம் இல்ல. இல்ல இந்த ம் லெட்டர் இதுவா மாறி இருக்குது அப்படின்னு கம்பேர் ம் பண்ணும்போது, நமக்கு நெறைய ம் அந்த இடத்துல திங்கிங் வருது. ஏன் அந்த இடத்துல இருக்கு? ஏன் இல்ல? எதனால ம் இல்ல? அப்படிங்கிற ம் மாரி ஒரு நமக்குள்ள ஒரு சிந்தனைகள் வருதுங்க சார். ம் அதே ம் மாரி அந்த பேருல ஃபர்ஸ்ட் லெட்டர் வச்சு நம்ம எடுக்கக்கூடிய விதங்கள், ம் அந்த பீச்சு அதனோட ம் அதோட தன்மை எப்படி இருக்கும்? ம் அப்படிங்கிற அது சப்ஜெக்ட்குள்ள வந்துட்டோம் சார். ஆனா சப்ஜெக்ட்ட தாண்டி என்ன இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, இது இன்னைக்கு நம்ம அந்த செல்லெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த சயன்ஸ் எல்லாமே உள்ளுக்குள்ள வருதுங்க சார். ம் 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 அ ரொம்ப டிஃபரெண்ட்டா இருக்குங்க சார் உண்மையிலேயே. உண்மையிலேயே ஓகே படிக்கிறதுக்கு குடுத்து வச்சிருக்கணுங்க சார். உண்மதாங்க சார். ஆனா இது வந்து ஓகே ரொம்ப நமக்கு தேங்க்யூ திங்கிங் ரொம்ப வந்து நம்ம திங்க் பண்ணணுங்க சார். இது எடுத்த உடனேவே நமக்கு புரியாது. நீங்க ம் சொல்லும்போது எங்களுக்கு புரியிற மாரி இருக்குங்க சார். உண்ம அதுதான். ஆனா உங்களுடைய ம் வகுப்ப கேட்கும்போது தான் எங்களுக்குள்ள நெறைய திங்கிங் வருது. ம் சார் ம் ஏன் ம் இப்படி சொல்லியிருக்காரு? எத வச்சு சொல்லியிருக்கிறாரு? அப்படிங்கிறது. சில நேரத்துல ம் எங்களுக்கு அது விடையும் கிடைக்காம இருக்கு. ம் அது எங்களுடைய ஏன்னா இப்ப நாங்க எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும், இத விட நாங்க ம் புதுசு தானேங்க சார். ஓகே ம் ஸோ அது ரொம்ப வந்து கியூரியாசிட்டி வேணுங்க சார் நமக்கு. ம் அதுதாங்க சார். ரொம்ப உண்மையிலேயே சூப்பர் ரேருங்க சார். கிளாஸஸ் எல்லாம் அருமையா இருக்குங்க சார். தேங்க் ஓகே யூ சோ மச் தேங்க்யூ சார். நன்றி நன்றி தேங்க்யூ ஸோ மச் குட் ஈவினிங் சார். எஸ் வெரி குட் ஈவினிங் மேம் நான் சொல்லணும்னு நினைக்கிறத மேடம் சொல்லிட்டாங்க முன்னாடி. மெயினா ம் வந்து பெயர் அப்படின்னு நம்ம நேம்ல பாக்குறப்ப அல்பபெட்ல வந்து எந்த அளவுக்கு ஒரு பரிமாணம் மாறி 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 வந்து கண்டுபிடிச்சிருக்காங்கிறது ஒரு பெரிய இது. ஆக்சுவலா ம் எங்களுக்கு ஒரு புதுமையா இருந்தது. அதை விட மெயினா ம் வந்து இப்ப ஜென்ரலா வந்து பீச் அப்படின்னா பர்ஃபெக்ஷன் அப்படின்னு தெரியும். பட் வந்து ம் யூஸ்வலா பாத்தீங்கன்னா அதை வந்து கம்பைன் பண்ணி தேனி பி அப்படின்னு எடுத்துட்டு அந்த ம் தேனீக்கள் வந்து யூஸ்வலா நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது சுறுசுறுப்பா இருக்கும், பர்ஃபெக்ஷனா இருக்கும். அதோட அது கூடு கட்டுற அந்த தேனீக்கள் இதே பார்த்தீங்கன்னா, அவ்ளோ பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இப்ப நீங்க வந்து ம் இப்ப நாங்க வந்து ஓகே பீச் அப்படின்னு சொன்னா, நாங்க வந்து கண்ண மூடிட்டு வந்து சொல்லலாம். இப்ப தேனீக்கள ம் நம்ம ம் ஏன்னா தேனீக்கள் தெரியும். சுறுசுறுப்பா இருக்கிறது, எப்படி இருக்கிறது. அப்ப அத நாங்க ம் ரிலேட் பண்ணி அதாவது மெமரி வந்து அதான் சொல்றேன் நேத்து சொன்ன மாரி, இனி நாங்க வந்து படிக்க வேண்டியதில்ல பீச் பத்தி. அந்த அளவுக்கு அத வந்து நீங்க எங்களுக்கு கம்பைன் பண்ணி சொல்லி தர்றீங்க. ரொம்ப நல்லா ம் இருக்கு ம் சார். ஆக்சுவலா வந்து ம் பார்த்தீங்கன்னா, இது வந்து நேம் அப்படிங்கிறதுல விட, இதுக்குள்ள நெறைய சயின்டிஃபிக்கா வந்து தெரியுது. இப்போ ஒண்ணும் இல்ல பீச் ஜெனரலா சொல்லிர்றாங்க. பீச் வந்து அவர் எழுதியிருந்தாரு. பெர்ஃபெக்ஷனா இருக்கணும். இந்த மாரி கடமை அப்படின்லாம் சொல்றாங்க. பட் ம் ஆனா இப்ப வந்து நம்ம சயின்டிஃபிக்கா பார்க்கிறப்போ, ஒரு தேனீக்களோட நம்ம கம்பேர் பண்றப்ப, ஓகே உண்மையாவே வந்து அது எந்த அளவுக்கு மேட்ச் ஆயிருக்குன்னு பார்க்கிறப்போ, ஒரு எப்படி இயற்கை வந்து எந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கு பாருங்க அப்படிங்கிறப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. ம் எப்படி ம் அவர் ம் பேட்ச் வந்து எப்படியெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காரு. ஆனா, அவர் வந்து அந்த மாரி சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா, நீங்க யோசிச்சு பாருங்களேன் சார். பி எ ஒரு தேனீக்கள கொண்டு வந்து கரெக்ட்டா மேட்ச் பண்ணி எங்களுக்கு சொல்லி தர்றீங்கல்ல. நாங்க உண்மையாவே கிஃப்டட் தான் சார். ம் தேங்க் யூ சூப்பர் சோ சூப்பர் மச் மேம் சார். இந்த நம்ம இந்த டேட் ஆஃப் பர்த் பேச்சுலர் ரெமெடி 5 எலிமெண்ட்ஸ் அப்படிங்கிறத இன்னைக்கு இந்த நேம் அப்படிங்கறத வந்து முதலீட்டு பார்த்த இந்த ஒரு அனுபவம் வந்து எப்படி இருந்துச்சு மேம் இல்ல சார் இது நேம் அப்படிங்கிறப்ப அதுதான் சார். ஆக்சுவலா வந்து ஒரு பெர்ஃபெக்ஷன் எல்லாமே ஒரு மாரி டிஃபரண்ட் வேல நீங்க கொண்டு போயிருக்கீங்க. ம் மேபி ம் நாங்க ம் ஆக்சுவலா ம் இன்னொரு 4 டேஸ் இருக்குல்ல சார். அதுல வந்து இன்னும் நெறைய விஷயங்கள் நாங்க ஒரு மிராக்கிள்லாம் நடக்கும்னு நெனைக்கிறோம் நாங்க. எதிர்பார்க்கிறோம். ஓகே ம் ம் ஏன்னா இது வந்து ஆக்சுவலா வந்து மெயினா நம்ம வவ்வல்ஸ் வச்சுக்கிட்டு ஒலியோட எப்படி ஃப்ரீக்வன்சி எப்படி அந்த ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி வச்சுட்டு எப்படி போகுது. ம் இதெல்லாம் வந்து யூசுவலா சொல்லுவாங்க. ஜென்ரலா வந்து ஒரு பேட்ச் ஒரு ஃப்ளவர் எப்படி போகும்னா, அது ஃப்ரீக்வன்சி வச்சு போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஒவ்வொரோட அதோட பாருங்களேன் சார் ஆக்சுவலா பீச் வந்து 520 ஹசார்ட் இருக்கு. அப்படி ம் பார்த்தா 852 அது எப்படி மேட்ச் ஆகுது பாருங்களேன் சார். அப்ப எல்லா ம் ஒவ்வொன்னும் நம்ம உள்ள இன்டெப்த்தா போறப்போ வந்து நெறைய விஷயங்கள் இருக்கு. அதுதான். பட் ம் ம் ஜென்ரலா படிச்சுட்டு போயிட்டோம். ஜென்ரலா இதுதான் இதுக்கு அப்படிங்கிறது. பட் இப்ப ம் உள்ள தெளிவா உள்ள போக போக தான் ஓகே. இதுல நெறைய விஷயங்கள் இருக்கு. அப்ப இன்னும் தேடுதல் வந்து ஜாஸ்தி ஆகுது சார். ம் சூப்பர் சூப்பர் மேம் ஆ ம் 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 தேங்க் யூ சார். தேங்க் யூ சோ மச் சார். ஓகே தேங்க்யூ மேம் தேங்க்யூ ஸோ மச் இன்னும் சிம்பிளிஃபையா சொல்லப்போனா, உங்களுடைய ம் கேள்விகளுக்கு சில நேரத்துல எங்களுக்கு பதில் எப்படி சொல்றதுன்னு தெரியலைங்க சார். உண்ம அதுதான். ஏன்னா ஓ அவ்வளோ ஓகே கன்ஃப்யூஸ் ஆயிருது.
கரெக்ட் தான், சப்ஜெக்ட்ல கரெக்ட் வந்து தான் சார். உண்மைதான் கொஞ்சம் சார். ரொம்ப யோசிச்சு, இதுவா ம். இப்படிதான் இருக்குமோ அப்படின்னு நாங்க எக்ஸாம்ல நம்ம இங்கி பிங்கி பாங்கி போட்டு எழுதுற மாதிரி, இது கரெக்ட்டா ம். இருக்குமோ அப்படிங்கிற யூகத்துல தாங்க சார் கண்டிப்பா உங்ககிட்ட ஆன்சர் பண்றேன். 1 ஆர் கொஸ்டின்ஸ்க்கெல்லாம். ஓகே. சில விஷயத்துக்கு புரிஞ்சு பதில் சொல்லிடுறாங்க சார். ஆனா ம். பல விஷயங்கள் எங்களுக்கு வந்து புரியாத ஒரு புதிராவே இருக்குங்க சார். ம். அதான் ம். உண்மைய ம். சொல்லணும்னா அதுதாங்க சார். உங்க ஓகே. அளவுக்கு எப்படி சூப்பர். எங்களுக்கு நாலேட்ஜ் கிடைக்கும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. ம். ஆனா எப்படி இப்படி சப்ஜெக்ட் எல்லாம் கொண்டு போறீங்கன்னு எங்களுக்கு ஆச்சரியமா இருக்குங்க சார். ஒரு மலர் மெடிசன்ல இந்த அளவுக்கு இருக்கு. ஒரு ம். சயின்ஸ் எல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கு அப்படிங்கிறது எனக்கு இது ரொம்ப புதுமையா இருக்குங்க சார். ம். 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 சில கொஸ்டின்ஸ்க்கு வந்து எங்களால பதில் வந்து கரெக்ட்டா சொல்ல முடியல. எங்களாலயும் ம். புரிஞ்சுக்க முடியல. சார் என்ன ஆங்கிள்ல கேட்கிறாரு, என்ன கோணத்துல கேட்கிறாரு அப்படிங்கிற மாரி ம். எங்களுக்குமே புரிஞ்சுக்க முடியலைங்க சார். அதுதான் உண்மை. ஓகே. ஏன்னா உண்மைய சொல்லணும் இல்லைங்க சார் அந்த இடத்துல. எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டது அப்படிங்கிறத விட, தெரியல ம். அப்படிங்கிறதையும் சில விஷயங்கள் ஒத்துக்கணும் அந்த இடத்துல. அதுதாங்க சார். எஸ் மேம். புரிஞ்சுக்க எஸ், எஸ், முடியலைங்க எஸ். சார். அதுதான் உண்மை. ம். 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 ஆனா சரிங்க மேம். அப்டேட் படிப்படியா ஆயிடுவோங்க சார். உங்க இருக்கக்கூடிய கிளாஸ்லயே இருக்கும்போது அப்டேட் ஆயிடுவேங்கிற ஒரு நம்பிக்கை வருதுங்க சார். சூப்பர் மேம். சூப்பர். ம். 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 ஓகே. தேங்க் யூ தேங்க் யூ மேம். சார். தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ. அதே போல சார் உங்களோட கோட்ஸ் எல்லாம் வந்து அது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு சார். அது வந்து உண்மைதான் ஆக்சுவலா. இப்ப பெரியவங்க எல்லாம் அந்த ம். காலத்துல சொல்லியிருக்காங்கனாலும், இப்ப வந்து ம். ம். புதுசா நீங்க அத வந்து சொல்றது வந்து ஒரு புது விதம் தான் சார். அது உண்மைதான். "நீ ம். ம். நீயாக உணர்ந்தால் நிறைவான வாழ்வு நிச்சயம்." அது உண்மைதான் ம். சார். ம். ம். நம்மள நம்மள சூப்பர், நம்மள சூப்பர். வந்து நம்ம உணராம தானே சார் இப்ப எல்லாரும் ஓடிட்டே இருக்காங்க. அவங்கவங்களே ம். நம்ம ம். வந்து ம். ம். ஏதோ போறோம், வரோம் அப்படிதான் இருக்காங்க ஒழிஞ்சு, நம்மள வந்து நம்ம எதுக்காக, என்ன அப்படிங்கிற அந்த உணர்வு வந்து சுத்தமா இல்ல. அதனால ம். தான் ம். ம். நிறைவு இல்லாம தேடிட்டே இருக்காங்க. ஆசைகள் ஜாஸ்தியாகுது. வேணும், வேணும் ம். அப்படிங்கிற போறப்ப தான் அவங்களோட வாழ்க்கையுமே அந்த மாரி நிச்சயம் இல்லாம தானே சார் போகுது. நிறைவான வாழ்வு இல்லாம தான் போகுது நெறைய பேருக்கு. அப்படிதான் நெறைய பேர் வாழ்ந்துட்டும் போயிட்டாங்க. ம். 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 பட் இப்ப நம்ம இதுக்குள்ள வரப்ப தான் நெறைய ஓகே நம்ம எப்படி இருக்கணும், அதுவுமே தெரியுது. இப்ப நம்ம வந்து எந்த மாரி நம்ம வந்து இனி போகணும், அந்த கைடன்ஸ்லாம் எங்களுக்கு கிடைக்குது சார். சூப்பர், சூப்பர் மேம். தேங்க் யூ சார். தேங்க் யூ மேம். தேங்க் யூ. சொல்லப்போனா ஒவ்வொரு செயல் செய்யும்போது நாங்க ரொம்ப யோசிக்கிறோங்க சார். இப்ப. ம். இப்ப ம். அந்த ம். அளவுக்கு ம். ம். வந்துட்டோம் ம். நாங்க. ஒவ்வொரு சூப்பர். செயலுக்கும் அந்த கண்டிப்பா யோசிக்கிறோம். இது சரியா? இது தப்பா? இது என்ன விதத்துல வரும்? அப்படிங்கிற ம். மாரி தெரியலைனாலும் யோசிக்க ஆரம்பிச்சுட்டோங்க சார். அப்ப யோசிக்கவும் ஓகே. ஒரு தேடலும் வந்து அது கண்டிப்பா ஒரு ஆன்சர் கிடைக்கும் இல்லைங்க சார் நமக்கு. எஸ் மேம். எஸ். கண்டிப்பா. டெஃபினெட்லி. அது இருக்குங்க சூப்பர், சார். இப்ப சூப்பர் எங்ககிட்ட மேம். அந்த மாற்றங்கள் வந்து இருக்குங்க சார். ஒவ்வொரு வெரி குட், வெரி குட். ஆக்டிவிட்டீஸ்க்குமே நான் வந்து ரொம்ப திங்க் பண்றேன். இது எதோட ம். லிங்க் ஆகும்? இது எப்படி ம். சொல்லுவாரு? சார் சொன்னாருன்னா, இத எப்படி சொல்லுவாரு? பட் எங்களுக்கு தெரியலைனாலும் ம். இத நான் திங்க் பண்றேன். ம். அதாங்க சார். ம். ம். சரி. இப்ப இந்த இமேஜ் ஷோ பண்ணியிருக்கக்கூடியதுல வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருந்து 2வதா பார்த்தோம் அப்டின்னா, அதுல ஒரு ஃப்ளவர் இருக்கு. அது என்னன்னு சொல்ல முடியுமா யாராவது? சார் 1 செகண்ட் பாக்குறேன். பீட்ஸ் தாங்க சார் இருக்கு. எல்லோ சாரி. கலரா ம். எல்லோ கலரா சார்? இல்லைங்க சார். லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருந்து 2வது. லெஃப்ட் ஹேண்ட் சார் 1 சைடு. செகண்ட். லார்ஜா வால்நட் சார்? ஃபர்ஸ்ட்டு. மேடம் நீங்க ஷோ சார் பண்ணியிருக்க நல்லா பாருங்க. என்னோட இமேஜ்க்கு பீச் மேல சார். சைட்ல அந்த சார் கார்னர் தெரியுது. சரி. வால்நட். சரி. வால்நட் இல்ல சார். இல்ல செகண்ட், செகண்ட். செகண்ட் வந்து இது சார் பீச். ம். ஆ சரி. ஆனா இது வந்து நிஜமா அந்த ஸ்லைடு ரெடி பண்ணும்போது எனக்கு வந்து தெரியாது. நான் வேற ஒரு ஸ்லைடு வைக்கிற மாரி இருந்தேன். எதார்ச்சியாக நம்ம கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் அந்த ஸ்லைடு வந்து நான் ரெடி பண்ணியிருந்தேன். இப்ப நம்ம வகுப்பு எடுத்துட்டு அத கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்து மேட்ச் ஆகுது. அதே போல வந்து மனிதனுடைய முதல் எதிரி யாரு அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஒரு வேர்டிங் சொல்லியிருந்தேன். அதுவுமே வந்து அந்த பயம். முதல் மலர் மருந்துகள வந்து ரைட். சரியாகுதுங்களா? ஆமா மிமுலஸ். கரெக்ட் தான் எஸ் சார். சார். விமலஸ். அப்போ நம்ம இருக்கக்கூடிய அதே விஷயங்களை நம்ம அதை தொடர்பு படுத்தி கனெக்டிங் ஆகி பார்க்கும்பொழுது, அதுல ஒளிந்து இருக்கக்கூடிய, அதுல புதைந்து இருக்கக்கூடிய பல்வேறு ரகசியங்கள், அற்புதங்கள் அப்படிங்கிறது ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் ஒவ்வொரு செகண்டுமே வந்து ஒவ்வொரு நபர்களுக்குமே வந்து காட்டிட்டே தான் இருக்கும். பட் அத வந்து நம்ம அந்த கான்ஷியஸ்க்கு கொண்டு வந்து அந்த அவேக்கனிங் ஸ்டேஜ்ல இருந்து பார்க்கும்போது மட்டும் தான் நமக்கு அது புலப்படும். அந்த இயற்கையாவே கான்ஷியஸ் ஸ்டேட்ல எஸ். இயற்கையாவே அது இருக்கு இல்ல சார்? எஸ் மேம். எஸ் மேம். எஸ். இப்ப வந்து சார் ஓகே. நீங்க ம். ஒவ்வொரு மலர் மருந்தும் இப்ப நம்ம மனப்பாடம் பண்ற மாரி முன்னெல்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன் சார். ம். இப்ப நீங்க வந்து நல்லா புரியிற மாரி சொல்றீங்க சார். நம்ம தேடவே வேண்டியதில்ல. எதுவுமே பண்ண தேவ.
இப்போ வால்நட் நீங்க அன்னைக்கு எவ்வளவு மாற்றம் ஒன்றே மாறாதுன்னும் போது அது கிளீனா ஞாபகம் வந்துடும் வால்நட். ம், 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 ம். அதே மாதிரி இன்னைக்கு பீச் சூப்பரா சொல்லியிருக்கீங்க, எல்மு சொல்லியிருக்கீங்க. அது சூப்பர், சூப்பர் மனிதன் மேம். எதிரின் போது பயம். அது இப்படி ம், ஒண்ணு ஒண்ணா நீங்க சொல்லும்போது அந்த புரிதல் வந்துருதுல்ல சார். ம், 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 ஃபர்ஸ்ட்ல எல்லாம் நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அட்டன் பண்ணும்போது மனப்பாடம் பண்ணிட்டு இருந்தேன். ஓ இதுக்கு இது, ம், இதுக்கு இது ம், அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்ப ம். நம்மளுக்கு நீங்க அந்த மாதிரி இல்லாம எல்லாம் புரிஞ்சுக்க கூடிய அளவுக்கு சொல்லி தரீங்க சார். ரொம்ப நன்றி சார். சரி. இப்ப நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா? என்ன சார்? இப்போ ஏதோ ஒரு சரியா, தெளிவா அதுன்னு ஏதோ ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல, அது சார்ந்து வந்து நான் ஆல்ரெடி நம்ம குழுவுல வந்து பதிவு பண்ணியிருந்தேன். அது அஹ், எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. அதுக்கு நான் இப்போ ஒரு ஸ்லைடு வந்து நான் ஷோ பண்றேன். அது எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத வந்து நீங்க ஒரு முறை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நான் ஒண்ணுமே பார்க்கல சார். நீங்க அன்னைக்கு இம்பேஷன் எடுத்ததே இன்னும் பார்க்க முடியல சார் எனக்கு. எஸ். சரியான புரிதல் ஒன்றே ஞானத்தின் முதல் படி. அப்ப எல்லாரும் வந்து நீங்க எதை நோக்கின முதல் படியில இருக்கீங்க அப்படிங்கறது ஒவ்வொருத்தருமே புரிஞ்சுக்கலாம். ஆமா சார். புரிதல் இப்ப பத்தி Yes. பேசுனது வந்துருச்சு. ம். ஓகே பட் நீங்க சார். இதை பேசுவீங்க அப்படிங்கிறதுக்காகலாம் நான் இந்த ஸ்லைடு வந்து ரெடி பண்ணல இல்லையா? நான் ஆமா எப்பவோ ரெடி சார். பண்ணி எப்பவோ போட்டிருந்தேன். அதை நீங்க பேசும்போது அந்தந்த நிமிடங்கள்ல அந்தந்த செகண்ட்ல வந்து கனெக்ட் ஆகும்போது அது டிஃபால்ட்டாவே அதுவா வந்து வந்துரும். அந்த ஒரு தன்மை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், அதை வந்து கனெக்ட் ஆயிட்டோம் அப்படின்னு சொன்னாலே போதும். எல்லாமே ஆமா சார். படிப்படியாக நடக்க ஆரம்பிக்கும். ஆமா சார். சின்ன வயசுலாம் பாடதெல்லாம் நம்ம திருக்குறளா இருந்தா கூட மனப்பாடம் பண்ணி தான் சார் படிப்போம். அதுக்கான ஒரு இப்ப புரிதல்னு ஒண்ணுமே வந்துருச்சுன்னா நம்ம மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. எஸ். அதே மாதிரி தான் இது. நீங்க இது சொல்றது கரெக்டா இருக்கு சார். சூப்பர், சூப்பர் மேம். ஓகே சார். நன்றி சார். ஓகே. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இணைந்திருந்த அனைவருக்கும், கருத்து பரிமாற்றங்களை கூறியிருந்த அனைவருக்கும் மனப்பூர்வமான, இதயபூர்வமான வணக்கங்களும், வாழ்த்துக்களும். தேங்க்யூ ஸோ மச்.